ஊத்தங்கரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மத்திய ஒன்றியம் மிட்டப்பள்ளி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சக்தி கேந்திரா சார்பில் நாளை நமதே தமிழ்நாடும் நமதே என்ற தெருமுனை பிரச்சார கூட்டம் சக்தி கேந்திர மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்த அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என சூளுரைத்தனர். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்த திமுக தேர்தல் களத்தில் அறிவித்த எந்தவொரு திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. மக்களின் நம்பிக்கையை இந்த அரசு இழந்துவிட்டது என மேடையில் பேசிய நிர்வாகிகள் கடுமையாக சாடினர். கூட்டத்தில் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக துணைச் செயலாளர் சாக்குல் ஹமீத், ஊத்தங்கரை அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம், வேங்கன், வேடி, அதிமுக நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம், முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏசி தேவேந்திரன், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் எம்.ஆர். ராஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் ராணா, மாவட்ட துணைத் தலைவர்கள் சிவகுமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நமச்சிவாயம், சிறப்பு மாநில பொதுக்குழு உறுப்பினர் சி.கே. சங்கர், மாவட்ட செயலாளர் லலிதா மகாராஜன், ஒன்றிய தலைவர்கள் வெங்கடேசன், தமிழ்செல்வம், கார்த்திகேயன சக்தி, கேந்திரா பொறுப்பாளர்கள் பொன்ராஜ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர் சுரேஷ், அதிமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் முனுசாமி, தங்கவேலு உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சக்தி கேந்திரிய பொறுப்பாளர் ரஜினி சிறப்பாக செய்திருந்தார்.